ஹலோ கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம டிஎஸ்கே மேங்க தமிழ் உங்கள் எல்லாருக்கும் எக்கச்சக்கமான கேள்வி இருக்குன்னு தெரியும். அது பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இத்தனை நாளாக நான் ஏன் வீடியோ போடலன்னா, எனக்குன்னு தனிப்பட்ட சில வேலைகள்லாம் இருக்குது. நான் அதுவும் பார்த்தாகணும். அது மட்டும் இல்லை, போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அரியர் வச்சுருக்கேன்னு. ஸோ அதுவே கிளியர் பண்ணிவிட்டு அப்புறமா நீ வீடியோ போட்டுக்கிறான்னு வீட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ நான் கிளியர் பண்ணிவிட்டு வீடியோ போனானுங்கும் போது தான் மறுபடியும் எக்ஸாம் வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதாக பார்த்தீங்கன்னா எனக்கு கடைசி செமஸ்டர் எக்ஸாம். இதுக்கு நான் ஸ்டடி பண்ணியே ஆகணும். இதில் என்ன அரியர் வச்சுன்னா வீட்டில் வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் இத்தனை நாளாக நான் வீடியோ போடாமல் இருந்தேன். அது மட்டும் இல்லை, 16th ஏப்ரல் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆல்ரெடி நான் வீடியோ ரெடி பண்ணி வச்சுட்டேன். எக்ஸாம் அப்போ நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சேன்னா அந்த எக்ஸாம் முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தான் நான் வீடியோ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் அந்த 16th அப்போ நான் வீடியோ போடுறேன்னா 20 டேஸ்க்கு முன்னாடி நான் வீடியோ ரெடி பண்ணி வச்சது. எக்ஸாம் முன்பு போட்டேன்னா எக்ஸாம் முடிக்கிறதுக்கும் மறுபடியும் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால தான் இந்த மாப்பு நான் போடுறேன் வீடியோஸ் எல்லாமே. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நான் ஏன் டிராகன் டேமர் மாங்காவை அபாண்டன் அதாவது ட்ராப் பண்ணேன்னா அதில் சில காப்ரேட்னா வந்துச்சு கைஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டேன். இது வரைக்கும் டிராகன் டேமர் மாங்காவை பார்த்தீங்கன்னா 68 எபிசோட் நம்ம போட்டிருப்போம். அதில் 3 எபிசோடுக்கு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 எபிசோடு இருந்திருக்காரு. ஆனால் மறுபடியும் டிராகன் டேமர் மாங்கா போடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கைஸ். முதல்ல இந்த எக்ஸாம் முடிஞ்சிட்டோம் கைஸ், அப்புறம் நான் வீடியோ போடுறேன். அப்புறம் தேர்ட் கொஸ்டின் வரும். முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, நான் அப்பா கிப்ஸ் மாங்கா போட்டிருப்பேன், நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ வேற ஒரு பெரிய சேனலில் போட்டிருக்காங்க. நான் போட்ட எபிசோடோட அது பார்த்தீங்கன்னா அதிகமாக எபிசோடு போட்டிருக்காங்க. நம்ம இப்போ சேனலில் போனால் வியூஸும் போகாது, யாரும் பார்க்கவும் மாட்டீங்க. அதனால அந்த வேர் ஹவுஸ் மாங்கா நான் ட்ராப் பண்ணலான்னு இருக்கிறேன் கைஸ். அது மட்டும் இல்லை, இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஆல்ரெடி வீடியோ ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இல்லையா? அது பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக போனீங்க கைஸ். என்னென்னா, இது ஒரு வீடியோ ரெடி பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக போட்டுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் போனோன்னே அந்த 20 வீடியோவில் 18 வீடியோ பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாங்க. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் டெலீட் பண்ணிட்டேன். 2 வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் இருக்குது. ஸோ இப்போ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் எடிட்டிங் பண்ணும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ டைம் இல்லை. ஸோ எக்ஸாம்ஸ் வேறு இப்போ கிட்ட வந்ததுனால நான் ஸ்டடி பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் எக்ஸாம் முடிஞ்சிட்டோன்னே உங்களுக்கு மறுபடியும் அந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். எதுக்காக நான் இப்போ முக்கியமாக இந்த வீடியோ ரெடி பண்ணேன்னா, நான் ஏன் இத்தனை நாள் வீடியோ போகிற மாதிரி ரெண்டாருக்கான ரீசன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே டைமில் அந்த அப்பா கிப்ஸ் வேர் ஹவுஸ் மாங்கோ இப்போ நான் ட்ராப் அவுட் பண்ண போகிறேன் கைஸ். ஏன்னா பெரிய சேனல்லாம் போட்டாங்க. ஆல்ரெடி நான் போட்ட வீடியோக்கே வியூஸ் சுத்தமாக போகல. ஸோ இதுக்கு மேலே நான் அந்த மாங்கோ கண்டினியூ பண்ணேன்னா சுத்தமாக வியூஸே போகாது. அதனால் நான் ட்ராப் அவுட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, வேறு எந்த மாங்காய் போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற மேங்காய் எல்லாமே நான் ஓட் செக்ஷன் மாதிரி பண்ணான்னுக்கிறேன் கைஸ். நீங்கள் என்ன மேங்காவுக்கு ஓட்டு நிறைய போடுறீங்களோ அந்த மேங்கா நம்ம சேனலில் போடலான்னுக்கிறேன் கைஸ். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே நான் வீடியோ போட போகிறேன். நீங்கள் டைமிங் எடுத்துக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.